துட்டு இல்ல சும்மா நின்னு பாரு. போயிடாத போயிடாண்டால் போ. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெப்சைட் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட். இந்த வீடியோ சீரீஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் வெப்சைட்னா என்ன, பர்பஸ் பேஸ்ட் வெப்சைட்னா என்ன, கடைசியா வெப்சைட் டெவலப் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்றது தான். வெப்சைட் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட்ல வெப்சைட் நிறைய பேருக்கு டிசைன் பண்ண தெரியும், HTML கோடிங் தெரியும். ஆனால் எந்த மாதிரி வெப்சைட் கிரியேட் பண்ணால் நமக்கு அதிகமான ரெவென்யூ ஜென்ரேட் ஆகுன்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு புரியறதில்ல. லாஸ்ட்டாக ஒருத்தவங்கிட்ட பேசிட்டு இருக்கும்பொழுது சொன்னாங்க, அவங்க வெப்சைட்டுக்கு மாதத்துக்கு 1,00,000 வியூஸ் வருது. ஆனால் அவங்களுக்கு ஜென்ரேட் ஆகிற ரெவென்யூ பார்த்தீங்கன்னா $1 மட்டும்தான். மினிமம் 1,00,000 வியூஸ் வருதுன்னா அவங்களுக்கு ஒரு $100 இன்கம் ஜென்ரேட் ஆகணும். இதில் அவங்க பண்ணுற தப்பு என்னன்னா, எந்த மாதிரி வெப்சைட்ஸை டிசைன் பண்ணால் எவ்வளோ இன்கம் ஜென்ரேட் ஆகுன்றதெல்லாம் அவங்க கால்குலேட் பண்ணுறதில்ல. கோடிங் தெரியும், வெப்சைட் கிரியேட் பண்ண தெரியுன்றதுக்காகவே அவங்க கிரியேட் பண்ணிடுறாங்க. ஆனால் எதில் ரெவென்யூ ஜென்ரேட் ஆகுன்றதெல்லாம் அவங்க கன்சிடர் பண்ணுறதில்ல. இந்த வீடியோவில் எத்தனை டைப் ஆஃப் வெப்சைட்ஸ் இருக்குது, அதை டெவலப் பண்ணுறதுக்கு முன்னால் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணுன்றது தான். ஸோ இப்போ நார்மலாக ஒரு வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நம்மக்கிட்ட ஒரு கண்டென்ட் இருக்குது. அந்த கண்டென்ட்டை நம்ம மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணணுன்றதுக்காக நம்மளோட கண்டென்ட்டை சர்வரில் அப்லோட் பண்ணுறோம். அப்படி சர்வரில் அப்லோட் பண்ணுறோன்னா நம்ம மட்டுமா அந்த கண்டென்ட்டை சர்வரில் அப்லோட் பண்ணுறோம், நம்மள மாதிரி நிறைய பேர் வேறு வேறு கண்டென்ட்டை சர்வரில் அப்லோட் பண்ணுவாங்க. அப்போ நம்மளோட கண்டென்ட்டை அவங்க பார்க்கணுன்னா அதுக்கு என்ன வேணும், நமக்கான ஒரு டொமைன் நேம் வேணும். அதுதான் நம்மளோட கண்டென்ட்டோட அட்ரஸ். வேற ஒரு நாட்டிலையோ வேற ஒருத்தரோ நம்ம போட்டிருக்க கண்டென்ட்டை படிக்கணும்னா என்ன பண்ணணும், ப்ரௌசர்ஸில் போயிட்டு நம்மளோட டொமைன் நெய்மை டைப் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணியிருக்க கண்டென்ட்டை ஒரு மொபைல் மூலியமாவோ லேப்டாப் மூலியமாவோ டெஸ்க்டாப் மூலியமாவோ அதை அவர் வியூ பண்ணலாம். இதுதான் சிம்பிளா ஒரு வெப்சைட் ஒர்க் ஆகிற ப்ராசஸ். இந்த மாதிரி தான் ஒரு வெப்சைட் ரன் ஆகுது. எத்தனை விதமான வெப்சைட்ஸ் இருக்குன்றத பார்க்கலாம். மெயினா வெப்சைட்டை 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு வெப்சைட், இன்னொன்று பர்பஸ் பேஸ்டு வெப்சைட். பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு வெப்சைட்டை மேலும் பல வகையில் பிரிக்கிறாங்க. அது எதை வச்சு பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெப்சைட்டோட டிசைனையும் அதோட ப்ரெசன்டேஷனையும் பொறுத்து 4 விதமாக பிரிக்கிறாங்க. அது என்னென்னா ஸ்டாட்டிக் வெப்சைட், டைனமிக் வெப்சைட், மொபைல் வெப்சைட் அண்ட் ரெஸ்பான்சிவ் வெப்சைட். இப்போ ஸ்டாட்டிக் வெப்சைட்னா என்னன்னு பார்ப்போம். ஸ்டாட்டிக் வெப்சைட்ன்றது பேசிக் ஃபார்ம் ஆஃப் வெப்சைட். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், கிரியேட் பண்ணுறது ஈஸி. இதில் உங்களுக்கு HTML கோடிங்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இதில் ஸ்கிரிப்டிங் அந்த அளவுக்கு இருக்காது. இந்த ஸ்டாட்டிக் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்க கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு. அதை அந்த கிரியேட்டர், அந்த வெப்சைட்டை கிரியேட் பண்ணவர் சேஞ்ச் பண்ணாத வரைக்கும் எந்த நாட்டில் இருந்து எந்த டைமிங்கில் யார் பார்த்தாலும் ஒரே கண்டென்ட் தான் இருக்கும், அந்த கண்டென்ட் மாறாது. ஸ்டாட்டிக் வெப்சைட்கான எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த வெப்சைட்டில் யார் வந்து பார்த்தாலும் அவங்களுக்கான கண்டென்ட் சேமாக தான் இருக்கும். நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணாலும் என்ன பண்ணாலும் அந்த வெப்சைட் டிசைன் பண்ணவர் அந்த கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணாத வரைக்கும் எல்லாருக்குமே இந்த கண்டென்ட் சேம் தான். அது எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரி, எந்த லொக்கேஷன் எந்த டைம் ஜோன்ல இருந்து பார்த்தாலும் அந்த கண்டென்ட் சேமாக தான் இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிளும் காட்டுறேன். இது ஒரு யூனிவர்சிட்டியோட வெப்சைட். யூனிவர்சிட்டி வெப்சைட்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் வர கண்டென்ட், அட்மிஷன், கோர்ஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், இல்லை ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், லைப்ரரி, இந்த மாதிரி விஷயங்கள் அது ஸ்டூடெண்ட் பார்த்தாலும் சரி, இல்லை வெளியிலேருந்து யார் பார்த்தாலும், நீங்கள் பார்த்தாலும் சரி, நான் பார்த்தாலும் சரி, அந்த கண்டென்ட் எல்லாமே சேமாக இருக்கும். ஸோ இது 2 எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் யோசிக்கலாம்,
டைமை பொறுத்தும் கண்ட்ரியை பொறுத்தும் இல்லை பார்க்குற ஆளை பொறுத்தும் சேஞ்ச் ஆகுற வெப்சைட்ஸ் இருக்காங்க இருக்கு. அந்த மாதிரி வெப்சைட்டுக்கு பேர் தான் டைனமிக் வெப்சைட். டைனமிக் வெப்சைட் எப்படி இருக்கும்னா அதில் இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் சேமாக இருக்காது. அதே மாதிரி அதில் வர இன்ஃபர்மேஷன் சேஞ்ச் ஆகினே இருக்கும். ஆளை பொறுத்து சேஞ்ச் ஆகும். டைமு, டேட்டு, கண்ட்ரி அண்ட் அதர் ஃபேக்டர்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் பொறுத்து கூட இன்ஃபர்மேஷன் சேஞ்ச் ஆகினே இருக்கும். இந்த கண்டென்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 விதமாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங், இல்லைன்னா சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங், இல்லைன்னா இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி கூட ஸ்கிரிப்டிங் ரெடி பண்ணியிருப்பாங்க. இந்த மெத்தட் தான் டைனமிக் வெப்சைட். டைனமிக் வெப்சைட்ஸ்க்கான எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட். அதில் வர இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு டைம் பார்க்கும்போது ஒரு கண்டென்ட் இருக்கும், ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதுவே நீங்கள் ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா அந்த கண்டென்ட் அப்படியே சேஞ்ச் ஆகி வரும். இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே இதுதான் உங்களுக்கு ட்விட்டர்லேயும் வரும், மற்ற சோஷியல் மீடியா பேஜஸ்லேயும் உங்களுக்கு இதே தான் வரும். ஏன்னா நீங்கள் பார்க்குற டைமிங்கை பொறுத்து, இல்லை எந்த கண்ட்ரிலேருந்து பார்க்குறீங்க, இல்லை நீங்கள் யாரோ ஃபாலோ பண்ணுறீங்க, ட்விட்டர்லையோ இல்லை ஃபேஸ்புக்லையோ யாரோ ஃபாலோ பண்ணுறீங்கன்ற பொறுத்து உங்களோட கண்டென்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் சேஞ்ச் ஆகினே இருக்கும். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸும் கண்டென்ட்டும் வந்துருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள், அமேசானில் லாகின் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல இருந்து லாகின் பண்ணியிருக்கீங்கன்றதை காட்டும். அடுத்தது இதுக்கு முன்னால் உங்களோட ப்ரீவியஸ் ரெக்கார்ட் ஹிஸ்ட்ரி இருக்குல்ல, அந்த இதை பொறுத்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸ், நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்களை விரும்பி பார்ப்பீங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வரும். இதுவும் ஒரு டைனமிக் டைப் ஆஃப் வெப்சைட் தான். இ-காமர்ஸ் வெப்சைட் மோஸ்ட்லி டைனமிக் வெப்சைட்ஸ் தான். ஏன்னா உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் அந்த வெப்சைட்டை அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. 3வது மொபைல் வெப்சைட். எப்போ மொபைல் நிறைய பேர் வாங்க ஆரம்பித்தாங்க, நம்ம இன்டர்நெட்டை யூஸ் பண்ண ஆரம்பித்தோமோ அதில் வெப்சைட்ஸை பார்க்க ஆரம்பித்தாங்க மக்கள். ஆனால் அந்த டைமில் ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு. டெஸ்க்டாப்லேயோ லேப்டாப்லேயோ பார்க்குறதுக்கு ஒரு வெப் அட்ரஸும், மொபைலில் பார்க்குறதுக்கு ஒரு வெப் டொமைன் அட்ரஸும் கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மொபைல் வெப்சைட் அண்ட் நார்மல் வெப்சைட்னு இருக்கும். அது பல கம்பெனிஸ் அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த இது இல்லை, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்காக நான் சொல்கிறேன். அப்படி அந்த மாதிரி வெப்சைட்ஸை கிரியேட் பண்ணும்போது நார்மல் வெப்சைட்லேயும் மொபைல் வெப்சைட்லேயும் கண்டென்ட் கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகி தான் வந்தது. 2 கண்டென்ட்டுமே சேமாக இல்லை. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருந்தது. அதை சரி பண்ணுறதுக்காக வந்தது தான் ரெஸ்பான்சிவ் வெப்சைட்ஸ். ரெஸ்பான்சிவ் வெப்சைட் என்னன்னா, நீங்கள் மொபைலுக்கு, டேப்லெட்டுக்கு, இல்லை டெஸ்க்டாப், லேப்டாப்புக்குன்னு தனித்தனியாக ஒரு வெப்சைட்டை டிசைன் பண்ண தேவையில்லை. அந்த வெப்சைட் டிசைன் பார்த்தீங்கன்னா எல்லா எக்யூப்மெண்ட்க்கும் மேட்ச் ஆகிற மாதிரியான டிசைன்ஸ். ரெஸ்பான்சிவ் டைப் வெப்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பொருளை யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ரீசைஸ் ஆகிக்கும். லைக் இப்போ நீங்கள் டேப்லெட்டில் யூஸ் பண்ணுறீங்க, மொபைலில் யூஸ் பண்ணுறீங்க, டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணுறீங்க, இல்லைன்னா லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறீங்கன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி அந்த வெப்சைட் ரீசைஸ் ஆகிக்கும். ஸோ எல்லா காம்பனண்ட்லேயும் யூஸ் பண்ணுற மாதிரியான டிசைன் பண்ண வெப்சைட் பேர் தான் ரெஸ்பான்சிவ் வெப்சைட். இப்போ நீங்கள் எந்த கம்பெனி வெப்சைட்ஸோ, எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மைக்ரோசாஃப்டோட வெப்சைட் இதை பாருங்கள். இதில் போயிட்டு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ரௌசரோட சைஸை நம்ம குறைச்சாலும் அந்த வெப்சைட்ஸ் சைஸை அதுக்கேற்ற மாதிரி குறைஞ்சி அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகியிருக்கு. அதில் வர பிக்சரோ கண்டென்ட்டோ எதுவுமே மாறாது. நம்ம எந்த அளவுக்கு சைஸை குறைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதுவே ஆட்டோமேட்டிக்காக அலைன் ஆகிக்கும். இந்த மாதிரி வெப்சைட்டுக்கு பேர் தான் ரெஸ்பான்சிவ் வெப்சைட். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த வெப்சைட்டையும் பாருங்கள். நம்ம ரீசைஸ் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி இதுவும் அட்ஜஸ்ட் ஆகிக்குது. அதில் இருக்க ஃபோட்டோஸோ கண்டென்ட்டோ எதுவும் மாறாது, சேமாக தான் இருக்கும். ஸோ இதுதான் ரெஸ்பான்சிவ் வெப்சைட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 4 டைப் ஆஃப் வெப்சைட் பார்த்துருக்கோம். ஸ்டாட்டிக் வெப்சைட், டைனமிக் வெப்சைட், மொபைல் வெப்சைட் அண்ட் ரெஸ்பான்சிவ் வெப்சைட். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பர்பஸ் பேஸ்டு வெப்சைட்னா என்னன்றதை டீட்டெயிலில் பார்ப்போம். தேங்க்யூ. ரெத்தங்கைக்கு ஷாவிங்கோ மஸ்தான் சொல்லிவிட்டான்.